ஹலோ சொல்லுங்க சார், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க பிரதர். இந்த கண்டினியூவாக இந்த ஃபைனான்ஸு அதை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கீங்களா? சரிங்க. இப்போ ஃபைனான்ஸுங்கிறது அவங்க மாத தவணை கட்டுறது தான். அவங்க கண்டிப்பாங்க. எல்லா ரூல்ஸும் உங்க பேருங்க, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாங்களா? என் பேர் விக்கி, தோழர் விக்கி. சரி சரிங்க, சொல்லுங்க. சரிங்களா? ம். கண்டினியூவாக அவங்க மேலே ஒரு சமூக சேவை செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. சரிங்க. கண்டினியூவாக அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஆமாங்க. இப்போ வந்து மாத தவணை வந்து அவங்க கட்டணும், எல்லாமே எல்லா ஒரு கண்டிஷனுக்கும் எல்லா ரூல்ஸுக்கும் அவங்க சம்மதிச்சு தான் அந்த லோன் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுக்கிறாங்க. எந்த மாதிரி ரூல்ஸுக்கு கையெழுத்து போடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக மாத தவணை கரெக்டாக கட்டணும். அதாவது அதில் வந்து உடம்பு சரியில்லை, வீட்டில் கஷ்டம், அதெல்லாம் லோனை நாங்கள் கட்ட மாட்டோம், லோன் கட்டுறதுக்கு தவறுவோம் அப்படிங்கிற ஒரு பதிவே இல்லை. இன்னொன்று சொல்லிடுறேங்க, அதில் வந்து ஒருத்தனா லோன் கட்ட முடியலன்னா அடுத்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கையெழுத்து வாங்கிருப்பா. அது என்ன வாங்கியிருப்பாங்க சொல்லுங்க நீங்க. புரியல. இப்போ ஒருத்தனா லோன் கட்ட முடியலனா அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்க. அது என்ன வாங்கியிருப்பாங்க சொல்லுங்களா பாப்போம். என்ன அக்ரிமெண்ட்? ஒரு நாள் 2 நாள் முன்ன லேட் ஆனால் கட்டிடணும், அவ்வளோதான். அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்கான்னு தெரியுங்களா? அதை தான் நான் உங்களை கேட்குறேன். சரி, அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்காங்க சொல்லுங்க. படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வாங்கலாம். இல்லை, நாங்கள் படிச்சுட்டு தான் நாங்கள் வேலைக்கு படிச்சுட்டு வந்துருக்கோம். பிரதர், நீங்க யார் சார்? நீங்க வந்து படிச்சா நீங்க அந்த வேலையில இருக்கீங்களா? சார், நாங்க ஹெட் ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கோம். சரி, எந்த ஹெட் ஆபீஸ், எந்த பேங்க் சொல்லுங்க? பேர் மைக்ரோ ஃபைனான்ஸ். எந்த பேரை சொல்லுங்க, பேங்க் பேர் சொல்லுங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் பேர் சொல்லுங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸ் தான். லோன் கொடுக்கற பூரா எம்எஃப்ஐ தான். சரிங்களா? உங்க பேங்க் பேர் என்ன சொல்லுங்க? எங்க பேரா மைக்ரோ ஃபைனான்ஸ் கள்ளக்குறிச்சிங்க. உங்களுக்கு நான் புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? மைக்ரோ ஃபைனான்ஸ். அட்ரஸ் சொல்லுங்க. எந்த அட்ரஸ் உங்க ஆபீஸ் பிரதர்? உங்க ஆபீஸ் எந்த அட்ரஸ்ல இருக்கு? கள்ளக்குறிச்சி ராஜா நகர்ல இருக்கு. சரிங்க, ராஜா நகர்ல இருக்குது. ஓகேங்களா? சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, கண்டினியூவா ஒருத்தவங்க அவன் வேலையை அவன் பாக்குறான். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்து இதில் நாங்கள் வரவே மாட்டோம். புரியுது? அவங்க வேலையை தாங்க அவன் பாக்குறான். அதான் அவங்க வேலையை போய் பணம் கட்டாம போய் வார்த்தை பேசுறது அவங்க வேலைங்களா சொல்லுங்க? புரியல. பணம் கட்டாம பணம் வாங்குறதுக்கு போய் நிக்கிறாங்களா? போய் வாங்குற நிக்கிறவங்க யாருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. போய் வாங்குறேன்னா போய் இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டு வாங்குவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கிருக்கீங்களா? பேங்க் எந்த மாதிரி வார்த்தை பேசுறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அப்ப லோன் கட்ட முடியல வார்த்தை பேசுறாங்களா? தெரியுங்க. லோன் வாங்கி சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, கட்ட முடியல வார்த்தை பேசுறீங்களா? தொழில் பண்றீங்களா? நீங்க ஒரு தொழில் எதாச்சும் ஒரு தொழில் பண்றீங்களா? எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம். பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க? கார்மெண்ட்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. அந்த பிசினஸ்ல உங்கள்கிட்ட ஒரு 10 நாள்ல தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒண்ணு வாங்கிட்டு போறாங்கன்னா 10 நாள்ல கொடுக்கணும். சரிங்க, கொடுக்கலன்னா அடுத்த புடிச்சு நான் என்ன பண்ண? போய் சண்டை போடணும் அவங்க வீட்டு முன்னாடி போய். விட்டுருவீங்களா? அப்படியே விட்டுருவீங்களா? நான் சட்டப்படி என்ன கவர்மெண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துப்பேன். கவர்மெண்ட் கொடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டு தான் போவேன். நான் தான் சொல்றேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நான் கோர்ட்டு தான் போவேன். உங்களை மாதிரி அநாகரிகமா நான் பார்த்து பேச மாட்டேன். இல்ல உங்களை மாதிரி அநாகரிகமா நான் வீட்டு முன்னாடி பேச மாட்டேன். ஆமா, அதான் பண்ணணும். அக்ரிமெண்ட் போய் படிங்க, அக்ரிமெண்ட் போய் படிங்க, அதான் போட்டுருவீங்க. அந்த அக்ரிமெண்ட் போய் படிங்க நல்லா. ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம லோன் போய் கேக்குறோம், கொடுக்குறாங்க. கஷ்டப்பட லோன் கொடுக்கறதில்ல, நீங்க லோன் தேடி போய் கொடுக்குறீங்க. எவனும் வந்து உங்கள்கிட்ட வாங்குறதில்ல, நீங்க தேடி போய் லோன் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும். சரிங்களா? தேடி போயெல்லாம் எல்லாம் தேடி உங்களுக்கு இங்க பாருங்க, எல்லாமே தெரியும் எங்களுக்கு. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். சமூக சேவை பேசுறேன்ட்டு ஆமா, நீங்க போய் பொதுமக்களை துன்புறுத்தி உட்காந்து வேடிக்கை காட்டு போனாங்க. போவோம் பொதுமக்களை துன்புறுத்தி யாரு உங்கள்கிட்ட யார் சொல்றாங்க? சொன்னங்காட்டி தான் அந்த இடத்துக்கு போறோம். நாங்க எதுக்கு போறோம்? அவங்க கஷ்டத்துக்கு வந்து லோன் எடுக்கிறாங்க. அவன் கஷ்டத்துக்கு லோன் எடுக்கிறான். கட்டணும். நீங்க என்ன பண்ணணும்? போய் வீட்டு மேல போய் அசிங்கப்படுத்தீங்களா? நீங்க அசிங்கப்படுத்தீங்களா? வீட்டு மேல வேணும்னு ஒரு 10 நாள் பாப்போம். கட்டவே இல்லைங்க, அவனா கட்டவே முடியல. என்னங்க பண்ணீங்க? போய் வீட்டு முன்னாடி அசிங்கப்படுத்தீங்களா? முடியல, அப்புறம் பண்ணுவாங்க, அதான் செய்வாங்க. வேற அதான் முடியல. முடிஞ்சா பண்ணி பாருங்க. எங்க இருந்தாலும் நாங்க வருவோம். நீங்க முடிஞ்சா பண்ணி பாருங்க. எங்க பாத்துக்கலாம். கள்ளக்குறிச்சி பக்கம் வந்து பாத்துக்கலாம். கள்ளக்குறிச்சி பக்கமா? கள்ளக்குறிச்சி பக்கம் என்ன டீம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க போய் ரகல பண்ணுங்க பாப்போம். நான் பாத்துறேன். கள்ளக்குறிச்சி பக்கம் வந்து நீங்க கள்ளக்குறிச்சி அந்த பிரச்சனை பண்ணிடாதீங்க. அப்புறம் பாத்துக்கோ. சரிங்களா? நீங்க ரிமோட் ஆயிராதீங்க. என்ன மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறீங்களா? அப்புறம் வந்து பாருங்க. நீங்க வந்தா தலை வெட்டிடுவீங்களா? நீங்க என்ன மிரட்டுறீங்க? என்ன மிரட்டுறீங்க? என்ன பண்ணுவீங்க? லோன் எடுத்து கட்டுறதுக்கு வக்கு இல்ல.
இல்ல அதுக்கு நீங்க உங்களுக்கு ஒழுக்கமா வசூல் துப்பு இல்ல, நீங்க எல்லாம் நியாயம் பேசுறீங்க. ஏங்க ஒழுக்கமா வசூல் துப்பு இல்ல, நீங்க எல்லாம் நியாயம் பேசுறீங்க. நீங்க கட்டுறீங்களா? நீங்க கொடுத்தா சொல்லுங்க நான் கட்டுறேன். நீங்க கையில இருந்து கொடுத்தா சொல்லுங்க நான் கட்டுறேன். நான் கட்டுறேங்க, நீங்க கொடுத்தா சொல்லுங்க நான் கட்டுறேன். நீங்க கையில இருந்து வீட்டுல இருந்து கொடுத்தா சொல்லுங்க நான் கட்டுறேன். நீங்க கட்டுறீங்களா சொல்லுங்க. ஏங்க வீட்டுல இருந்து காசு கொண்டு கொடுத்தா சொல்லுங்க நான் கட்டுறேங்க. சமூக சேவையில எவன் வேணாலும் பேசலாம். ஏங்க உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்தா சொல்லுங்க நான் பணம் கட்டுறேன். காசு கொடுத்துருக்கீங்களா? எங்களுக்கு எல்லாம் காசு தெளிவா. நீங்க வீட்டுல இருந்து கொண்டு கொடுத்தீங்களா? நீ ஒரு குடும்பத்தை சரி சமூக சேவை பேசுறீங்க, ஒரு குடும்பத்தை ஹெல்ப் பண்றீங்க. தம்பி வாப்பானு பேச உரிமையில பேச எனக்கும் பேச தெரியும் சரியா? இன்னும் ஒருமையில பேசுற, ஒன்னு ஒருமையில பேசுற. உனக்கு தான் பேச தெரியுமா? ஒருமையில நீ உனக்கு தான் பேச தெரியுமா? தம்பி ஒருமையில உனக்கு தான் பேச தெரியுமா? உனக்கு தான் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க சரியா? என்ன ஒருமையில பேசுற? எதுக்கு ஒருமையில பேசுற? தம்பி முதல்ல எதுக்கு ஒருமையில பேசுற? அவசர பதில் எதுக்கு ஒருமையில பேசுற? அரசியல் இதெல்லாம் வந்து என்ன ஒருமையில பேசுற? மிரட்டி பாக்குற நீ மிரட்டி பாக்குற நீ. இந்த மிரட்டல் வைக்காரு. இந்த மிரட்டல் விட்டுல உங்க பினான்ஸோட வச்சுக்கோ. இங்கெல்லாம் வந்து எடுவிட சரியா? எங்க நீ கள்ள குடிச்சு என்ன புடுங்குறீங்க? கள்ள குடிச்சு பாத்துக்கலாம். நீ என்ன பாத்துக்கலாம்? நீ ஏன் லொகேஷன் பண்ணி நீ பாத்துக்க. பேஸ்புக்ல தான் அரசியல் செய்ய முடியும். அப்படிதான் போடுவேன். என்ன பண்ணுவ நீ? நான் போடுவேன். அப்படி என்ன பண்ணுவ நீ? நான் போடுவேன். என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்ன பண்ண நீ? சட்டைங்க நான் போடுவேன். அப்படித்தான் நான் அப்படித்தான் போடுவேன். நீ சட்டையே போய் நடவடிக்கை போடுவேன். அப்படித்தான் போடுவேன். என்ன முடிஞ்ச பாரு என்ன பண்ணுங்க. நாங்க அப்புறம் உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். போய் எடுப்போம். நீ போய் எடுப்போம். நீ முடிஞ்ச எடுப்போம். போய் எடுப்போம். எல்லாம் சேர்ந்து நீ போய் எடுப்போம். உங்க மேல நாங்க உங்க மேல ஒரு பெட்டிஷன் ஃபைல் செய்வோம். நீ பெட்டிஷன் போட முடிஞ்சா போடு போ. அப்ப முடிஞ்சா போடு. நீ போடுன்னு சொல்றேன். உனக்கு தைரியம் இருந்தா போடு. உனக்கு தைரியம் இருந்தா நீ போடு. நீ தைரியம் இருந்தா போடு. கருத்து என்னங்கறது நீ தைரியம் இருந்தா நீ போடு. அதுக்காக தான் நான் போன் கருத்து நீ ரெக்கார்ட் பண்ணிக்க. நீ என்ன மிரட்டி பாக்குற? வந்து பாருங்கற. என்ன வந்தா என்ன வெட்டி சாச்சிரு நீ என்ன? வந்து பாருங்க நீ மிரட்டுற நீ மிரட்டி பாக்குற நீ. இங்க வர இந்த மிரட்டல் ஊர்த்தெல்லாம் இங்க வர. இந்த மிரட்டல் நம்ம நடக்காது. ஞாபகம் வச்சுக்க. எங்க நடக்காது. பயப்படுறோம்னா பயப்படுறோம். நான் பயப்படணும். நான் பயப்படணும் சொன்னா தெளிவா நீ பேசும்போது நீ பேசு தெளிவா. போன்ல எல்லாம் வேறங்க. தம்பி இங்க வர. போன்ல மிரட்டினா நான் பயந்துக்கணும். நீ போன்ல மிரட்டினா பயந்துக்கணும். தம்பி இங்க வர. லொகேஷன் போடு. நான் எதுக்கு பாட்டு பண்ணோம்? என்ன மிரட்ட நீ மிரட்ட நீ தெளிவா தான் நாங்க. நீ முதல் தெளிவாரு. தண்ணிக்கு நீ ஓட்டி பார்த்தா தெளிவாரு. நீ முதல் போன பண்ணினா வந்து பாரு. மிரட்ட நீ எங்க லொகேஷன் பண்ண வர. நீ என்ன கிழிச்சிருவா? நீ என்ன பண்ணுன்னு பாப்ப. நீ என்ன தலை வெடிங்காரு. நீ லொகேஷன் போடு. நான் வர்றேன். நீ என்ன இடத்த வெட்டி கிளிப்பின்னு பாக்குறேன். உன் பணம் ஒரு இடத்துல கொடுத்து நீ கஷ்டப்பட்டு இருந்தா தெரியும். அதேதான் நீ அந்த மாதிரி பணம் வாங்கி நீ கஷ்டப்பட்டு உனக்கு அந்த வழி தெரியும். பொதுமக்கள் வழி உனக்கு தெரியும் சரியா? நீ பொதுமக்களை மிரட்டி பொழைக்கிறீங்க தானே? ஒரு காரோ பஸ்ஸோ நீ ஒண்ணு வாங்குற, நீ டியூ கட்ட முடியலன்னா உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணு? லாயர் போய் பார்த்து பண்ணு. யாரு வேணா நீ போய் சட்டையில் நடக்க எடுப்பு தம்பி. தம்பி பொதுமக்களை மிரட்டுற. ஏன்னா வந்து பாரு மிரட்டுற நீங்க தம்பி. இங்க வர இப்ப சொல்றீங்க வர. இந்த உருட்டால் மட்டும் எங்க நடக்காது. இந்த மிரட்டி பாக்குறது இந்த வாய்ஸ் எல்லாம் எங்க நடக்காது. உன்னால முடிஞ்சதை பாக்க. அப்படித்தான் போடுறோம். முடிஞ்சதை பண்ணு. எப்படியாப்பட்ட ஆளு முடிஞ்சதை இங்க பாரு. உன்னால என்ன பண்ண நீ பண்ணி பாத்துக்கலாம். நீங்க மட்டும் தான் கட்சியில இருக்கிறீங்க. எங்களா அரசியல் கட்சி பேர் சொல்லு. கட்சி பேர் சொல்லு. நான் சொல்றேன். விடுதலை சக்தி திருமாவளவன் போய் உங்க தலைவர் போய் கேளு. விடுதலை சக்தி எல்லாம் இந்த பொழப்பு பிழைக்கிற வேற ஏதாவது பொழப்பு பிழைச்சிக்கோ. இல்ல இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து இந்த பொழப்பு பிழைக்கிற வேற ஏதாவது பொழப்பு பிழைச்சிக்கோ சரியா? கட்சி தப்பா பேசுனா நீ ஆள்ல இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ இப்ப பேச என்ன பண்ணுவ? நீ கட்சி தப்பா பேசுனா என்ன பண்ணுவ? என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டி கொலை பண்ணிடுவேன். நீ இப்ப நீ பேச நீ கொலை பண்ணிடுவியா? கட்சி ரீதியா பேசுறியா? என்ன கட்சி நீ தானே பேசுன? என்ன சேர்றாங்க? நீதான் சொன்ன. இந்த கட்சியில அதெல்லாம் இங்க நல்லா கேட்டுக்கோ. எங்க தோழமை கட்சி நல்லா கேட்டுக்கோ. ஒரு நிமிஷம். என்ன பதிவு போட்ட? கட்சியில இருந்து இந்த இல்ல நான் என்ன கேட்கணும். இந்த கட்சியில் இருக்கிறீங்க பொதுமக்கள் நீங்க நல்லா செய்வீங்களா? இல்ல பொதுமக்கள் துன்புறுத்துவீங்களா? சொல்லுங்க. அதாவது பொதுமக்கள் நாங்க துன்புறுத்தல. அவங்க கட்ட வேண்டிய காசை ஒழுங்கா கட்டினாங்கன்னா நாங்க அப்படி பேசணும்னு அவசியம் இல்ல சரியா? அப்புறம் வாங்கிக்குவோம். எதுங்க சொல்லுங்க. பொதுமக்கள் எங்ககிட்ட வாங்கின கடனை திரும்பி கரெக்டான முறையில தவணை கட்டினாங்கன்னா நாங்க அப்படி பேசணும் அவசியம் இல்ல. நாங்க வந்து ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறோம். நிறுவனத்துல எங்களை எவ்வளவு கேள்வி கேட்பாங்க. சரி நிறுவனத்துல கேள்வி நீங்க என்ன சொல்லுவீங்களா? நான் வேலை தரேன். நான் தரேன். என்ன எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? எவ்வளவு 30,000 தரேன். வாங்க தரேன் வாங்க. என்ன குப்பை? நான் ஒண்ணே சொல்றேன். இங்க பாருங்க நல்லா கேட்டுங்க. இந்த போன பண்ணி இங்க பாருங்க. இருங்க கட்சி யார் தப்பா? கட்சி பண்ண தப்பா பேசி ரெக்கார்ட் எடுத்து கேளுங்க. ரெக்கார்ட் எடுத்து கேளுங்க.
எந்த கட்சியும் தப்பா பேசல, எந்த கட்சியும் இங்க தப்பா பேசல. கட்சிக்காரங்க இந்த பொய்ப்புக்கு ஒரு மாதிரி பேசுவீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொன்னாலும் சரியா சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படி பேசுறேன், எச்ச பொழப்பு நான் சொன்னா எனக்கு ரெக்கார்டு கேளுங்க, ரெக்கார்டு கேளுங்க பிரதர். நான் அந்த வார்த்தை விட்டுனானே யாரும் தப்பா பேச, நாங்க தெளிவா தான். நீங்க மிரட்டாதீங்க. என்ன ஆள் இருக்கு மேடம் மிரட்டுறீங்க, ஆளுக்கு மேடம் மிரட்டுறீங்க. போன்ல மட்டும் நேர்ல வாங்க, எதாவது பேசிக்கலாம், நேர்ல வாங்க மீட் பண்ணுவோம். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வாங்க, கொங்கு மெயின் ரோட்ல ஆபீஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், கொங்கு மெயின் ரோட்ல எம்ஜிஎம் ஆபீஸ் ரோடுக்கு வாங்க. தேவையில்லை, பேஸ்புக்ல போனீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு படத்துல நான் சொல்றத கேக்குதா இல்லையா? அட்ரஸ் இருங்க, ஒரு நிமிஷம். அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே பேஸ்புக்ல போட்டிருக்கேன், சரியா? அட்ரஸ் மட்டும் பேஸ்புக்ல போட்டிருக்கேன், பாத்துட்டு வாங்க, சரிங்களா? சும்மா அந்த மிரட்டலாம் வேற எங்க வச்சுக்க பாருங்க. அப்ப என்ன மிரட்டுறீங்கன்னா வந்து பாரு, வந்த ஆளே இருக்குமா? கொலை பண்ணி மிரட்டுறீங்களா? ஆளை முடிச்சு பண்ணி மிரட்டுறீங்களா நீங்க? அப்படி என்ன சொன்னீங்க? உங்க ரெக்கார்ட் எழுத இல்ல, நீங்க சொன்னாலும் ரெக்கார்ட் எழுத இருக்குது. வந்த ஆள் இருக்குமான்னு சொல்றீங்க, என்ன கொலை பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு வேணா ரெக்கா நான் அனுப்புறேன், உங்களுக்கு ரெக்கா நான் அனுப்புறேன். கட்சி பத்த பாத்து நீங்க ரெக்கா நான் அனுப்புறேன், கேளுங்க. கேட்டு லைன்ல வாங்க. அப்படித்தாங்க போடுங்க, அப்படித்தாங்க போடுங்க, முடிஞ்சத பண்ணுங்க. அப்படித்தாங்க லைவ் போடுங்க, முடிஞ்சத பண்ணுங்க. நீங்க என்ன வேணா பாத்துங்க, பாக்கலாம், போங்க வைங்க, போன வைங்க. நீ வைப்பா தம்பி, நீங்க தாங்க பண்ணீங்க, நீங்க வைங்க. நான் எதுங்க பண்ணீங்க? எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். பண்ணிட்டீங்களா? பேசுறீங்களா? கரெக்டா பேசுங்க. ஆளை முடிச்சு போடு, இல்ல ஆளை முடிச்சு போடுவேன். வந்த ஆளுக்கு மேடம் இதெல்லாம் வேற எங்க வச்சுங்க, சரிங்களா? எங்கிட்ட வேண்டாம், சரிங்களா? பாத்துக்கலாம். நீங்க பண்ணுங்க, பிரதர் பண்ணுங்க பிரதர், பாத்துக்கலாம் பிரதர், பாத்துக்கலாம். நீங்க பண்ணுங்க, பாத்துக்கலாம். எல்லா டைமும் எல்லா ஆளும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அது பாத்துக்கலாம், நீங்க பண்ணுங்க, பாத்துக்கலாம். நீங்க மிரட்டி பாக்குறீங்களா? நான் தான் சொல்றேன், மிரட்டல் விட்டு உயிர் வேணும். இங்க பாருங்க, இப்ப சொல்ற உயிர் மயிருக்கு எனக்கு சரி. அங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்ப சொல்ற நல்லா கேளுங்க, உயிர் எனக்கு மயிருக்கு சமங்க, உயிர் மயிருக்கு சமங்க. எனக்கு முடிஞ்சா பாத்துங்க, பாக்கலாம். உயிர் எடுக்க எடுங்க, பாத்துக்கலாம். தோழர், உயிர் எடுக்க எடுங்க, பாத்துக்கலாம். என் உயிர் வேற போனா போயிட்டு பாத்துக்கலாம், வாங்க. பண்ணுவாங்க, அப்படித்தாங்க பண்ணுவோம். என்னங்க பண்ண, அப்படித்தாங்க பண்ணுவாங்க. உனா முடிஞ்ச பண்ணுங்க. ஆமாங்க, பண்ணுவாங்க. அப்படித்தாங்க கள்ள குடிச்சனுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா வருவாங்க. உங்கனா முடிஞ்சா பாத்துக்கலாம், வருவாங்க. வந்துட்டு கூட கள்ள குடிச்சு, நான் கள்ள குடிச்சு உங்களுக்கு லொகேஷன் போறேன், நீங்க வாங்க மீட் பண்ணலாம், பாத்துக்கலாம். அதான் கள்ள குடிச்சு வர நான் மெசேஜ் போடுறேன், வருவேன், மெசேஜ் போடுறேன், வாங்க பாத்துக்கலாம், சரிங்களா? ஆமா, மிரட்டல என்ன வேண்டாம். இந்த ஆளா முடிச்சு போடுவேன், இல்ல இப்ப சொல்றேன், இந்த ஆளா முடிச்சிருவேன், இல்ல ஆளா முடிச்சு போடுவேன். இதெல்லாம் வேற எங்க வச்சுக்கோங்க, சரியா? எங்கிட்ட வேலை வச்சுக்காதீங்க, சரியா? திருப்பூர்ல இந்திக்காரனை வந்து இந்திக்காரன் போய் வெட்டுங்க, என்ன வெட்டிடுறீங்களா நீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. திருப்பூர்ல இந்திக்காரன் ஓடவாட கொங்கு நாட்டுல இருக்கிறவன் எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறான். அவங்க பேச துப்பு இல்ல. இந்திக்காரன் அப்படித்தாங்க பண்ணுவாங்க. வீடியோ போடுவாங்க, 10 வீடியோ டெய்லி போடுவேன். இந்த ஆடியோவையும் போடுவாங்க, நானு இந்த ஆடியோ விளையாட்டு பண்ணுவாங்க, பாத்துங்க. இந்த ஆடியோ உங்க பேர் எல்லாத்தையும் ஸ்டேப் பண்ணி நம்பரை போடுவேங்க, பாத்துக்கலாம், வாங்க. போடுங்க, பிரதர், நான் வேணா போடுங்கன்னு சொல்றேன். போடுங்க, கால் வாங்கிட்டு போறியா? நீ கால்ல வாங்கம்மா, நீ கால்ல வாங்க. ஏன் கத்திட்டு இருக்க? நீ கால்ல வாங்கம்மா. நீ ஏன் கத்துற? நாளைக்கே கத்தணும். நான் கத்த நாளைக்கே போன வச்சுட்டு போய் நாளைக்கே கத்துறேன். நாளைக்கே பயப்படணும், நாளைக்கே பயப்படணும். நீ பயந்துட்டா எனக்கு கதைக்கு போன் பண்ற, நாளைக்கே போன் பண்ணணும். பயங்கரம் போன் பண்ண மாட்டான். யார்? நீதான் பண்ண? நானா பண்ணேன்? பயமா போன கட் பண்ணி போயிருப்பேன். வெய்யா கம்பெனி, ஏயா காமெடி பண்ற கேருமா? வெய்யா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. வெய் முதல்ல போனேன், உன்ன மாதிரி பல வேலை பாத்துட்டு வெய், சரியா? யாரு சுகர் மாத்திரை? எனக்கெல்லாம் பிரஷர் சுகர், நீ போய் முதல்ல போடுவோம். பிரஷர் சுகர் மாத்திரை நீ போய் போடுவோம், நீ போய் போடுவோம். பிரஷர் சுகர் ஏதாவது பேரு வரும். காமெடி வேணா, ஏயா கரும காமெடி இருக்கேன். வெய்யா காமெடி கம்முனு வெய்யா போனேன். ஏயா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க, கவண்ட மாதிரி செந்தில் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க. வெய்யா போய் யாரா பயப்பட அவனை பார்த்து மிரட்டு போ, சரியா? போயா, நீ தூங்குற மாதிரியா போக நைட்டு? எத்தனை கால் வந்து மட்டும் பாரு. இங்க வரையோ இரியா, நைட் உனக்கு எத்தனை போன் கால்? நீ தான் போனா பண்ணி இப்ப நைட் நீ வேணா பாரு.
நைட் எத்தனை ஃபோன் கால் வரணும் பாரு நீ சரியா பயம் உள்ளவன்தாயா நம்பரை யாருக்கு மத்தவன் தான் கொடுத்து பேச நான் சொல்லுவான். போட ஆமாயா நான் பயந்துறியா ரொம்ப பயந்து நீ வேற கொலவழி போட்டு சொல்லிக்கிறல பயம் நான் சொல்ல கேளு உள்ளவன் நீ வேற நம்பர் பொண்ணு அடிச்சு ஒரு சொல்லிக்கிறல கொடுத்து இரியா பேச ஐயோ நீ வேற ஆளை முடிச்சிருவா அப்புறம் எனக்கு பயமா தானே இருக்கு நீ ஆளை வேற முடிச்சிருவா சொல்லிக்கிறீங்க எனக்கு பயமா தானே இருக்கு ப்ரோ பயம் உள்ள ஆமா பயமா இருக்கு ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ ரொம்ப பயமா இருக்கியா ரொம்ப பயந்துட்டியா சரியா அந்த மாதிரி தனியா உட்காந்து சிரிச்சுக்கிறேன் ஐயா ஏன் மனசு ஐயா நான் வேற பல ஐயா